ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டே 1 ஸ்டடி எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங்கே 6th ஸ்டாண்டர்டோட சோசியல் புக் எடுத்து வச்சாச்சு. ஒரு நோட், ஒரு பென் எடுத்துக்கிட்டேன். கூட என்னோடய பாப்பா வந்துருச்சுனால அவங்க தொட்டிலில் போட்டு ஆட்டிக்கிட்டே வந்து வீடியோ பார்த்து அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக எடுத்தேன். அதுக்கப்புறம் மாடிக்கு போய் கொஞ்சம் நேரம் சன்ரைஸ் பார்த்துட்டு மலையெல்லாம் ரசிச்சுட்டு, மலையை எங்கள் மாடியிலேருந்து பார்த்தோன்னா போடிமட் தெரியும். ஸோ அந்த வியூலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து என்னென்ன நோட்ஸ் எடுத்துருக்கோன்றதை ஒரு தடவை ரீகால் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை பார்த்துட்டு செஞ்சுட்டு அகெயின் ஒரு 10 மணிக்கு மேலே திரும்பி உட்காந்து வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். இன்னும் வீடியோ ஃபுல்லாக முடிக்கலை. ஒரு வீடியோவில் பாதி தான் முடித்து நோட்ஸ் எடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் தான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் இன்னும் அந்த டாபிக் தொடலை. இதுக்கு முன்னாடி வரலாறு எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க வீடியோவில். அது ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதிலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எது இம்பார்ட்டன்ட் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கான ஒரு மோட்டிவேஷனுக்காக நானாக ஒரு நோட்டீஸ் போர்டு, பின் போர்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தர்மாக்கோல் வாங்கிட்டு வரும்போது என்னாச்சுன்னா காற்றுல உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஸோ நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் அதில் ஃபர்ஸ்ட்டு என்ன பின் பண்ணேன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு எக்ஸாம் டேட் நடக்குது அப்படின்றத வந்து நோட் பண்ணி பின் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நம்ம எக்ஸாமுக்கு 123 டேஸ், அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு 123 டேஸ் இருக்குது. இன்னையோட சேர்த்து மொத்தம் 4 மாதம் இருக்குது. கரெக்டாக இன்றைக்கி வந்து 23 ஜூன் 23 வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த 4 மாதத்தில் நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுட்டு அகெயின் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்காமல் படித்தது ரீகால் தான் பண்ண போகிறோம். நமக்கான போஸ்டிங் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்குன்னு நம்புவோம். தேங்க்யூ ஃபார்